வந்து இருக்கக்கூடிய உரிமைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கிறது இருக்குது. இப்ப நம்ம வந்து எல்லாரும் நினைச்சிருக்காங்க அது சுப்ரீம் கோர்ட், இது ஹை கோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த மாநிலத்துக்கு இது ஹை கோர்ட், எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்ததுதான் வந்துகிட்டு அது சுப்ரீம் கோர்ட். புரியுதுங்களா? சொல்லவர்கள் மத்தியில வந்து நீங்க குழம்பிக்கிறீங்க. சுப்ரீம்னா அது மட்டும் தானா அப்படின்னா, அதே மாதிரி சிபிஐ. இது என்ன இருக்குன்னு சொன்னா, முதல்ல வந்து இந்த அரசியலமைப்பை வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு எழுதப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் வந்துகிட்டு இந்த அரசு ஆளு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு வந்துகிட்டு அந்த கட்சி அரசியல் நடத்தவர்களுக்கும் தேர்ந்தெடுத்து போகக்கூடிய உறுப்பினர்களுக்கும் இந்த பொதுவான புரிதல் எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுங்களா? ஒரு ஆளுகின்ற அரசை வந்து ஆண்ட அரசன் கண்ணா முன்னான்னு விமர்சிக்கூடாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க வாட்டுக்கு வாயில சதிங்கிறீங்க, போலீஸே இல்லைங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் போலீஸ் தெரியுறாங்க. அந்த இன்னைக்கு வந்துகிட்டே இருக்குது போலீஸ். நான் கேட்கிறேன், முதல் நாள் வந்துகிட்டு சீக்கிரம் வந்துருக்கோம்னு சொல்றாங்க. 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் இதுக்கு 12 மணிக்கு இப்போ இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வந்து இங்க இருக்கிறவர்கள் வந்து இந்த அரசியல் கட்சியை கண்டிக்கிறது விட்டு போட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிர்க்க நீங்க அரசியல் பண்ணுங்க, அது வேறு. ஆனா இந்த ஒட்டுமொத்தமான இந்த தேசிய இந்த மாநிலத்தின் உரிமைகளையே கொண்டு போய் அடக வைக்கிறீங்க. என்னது இதெல்லாம் சரியில்லைல்ல? அப்ப நீங்க புரியலன்னு சொல்றீங்க இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு சொன்னா, அன்றாட நம்ம பழப்ப பார்க்க போறோங்க. இப்போ பழப்ப பார்க்கறக்கு போயிட்டு இருந்தவங்க ரசிகனாக இருந்தவங்க போனாங்க. எத்தனை பேர் கட்சிக்காரருக்கு போனாங்க? எல்லாருமே விஜய் பார்க்கறதுக்குன்னு போனாங்க. மாமன் இறந்துட்டாங்க. அது கூட அந்த நிதி கொடுத்ததை பற்றி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒருவர் பேசுங்க. அதெல்லாம் இல்லை. மக்களுக்கு வந்துகிட்டு வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போனது திரும்பி வராதுங்க. வர்றது இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நிதி வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதை வாங்கிட்டு அவங்க ஏதோ பேசுறாங்க. அவ்வளோ. நீங்க வந்து இத்தனை அரசியல் கட்சிகள் இருந்து அவங்களை தப்பா பேசுறது, இத்தனை மீடியால தப்பா பேசுறது அப்படின்னு கேட்டு நீங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்களையெல்லாம் வந்து அரசியல் படுத்தி இருக்க வேண்டாமா? விஜய் இப்பேற்பட்ட ஒரு கட்சி வந்து இப்படி எல்லாம் வந்துகிட்டு சினிமா, நாம் அதை தான் சொன்னோம், இது சினிமா டயலாக் கிடையாதுங்கிறோம். இல்ல, ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு முதல்வர், அந்த முதல்வரை வந்து விழிக்கும் பொழுது கொஞ்சம் வந்து அந்த மாண்புமிகுன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அப்படி விழிக்காட்டியும் கூட மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு போலாம், மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு போலாம். ஒரு மரியாதை. நீங்க வந்து என்ன வந்து அங்கிள் சித்தப்பா பேரு என்னையா தாய் மாமன் முதல் வந்து இந்த குடும்ப உறவுகள் சொல்லி அரசியல் கட்சிகள் விழிக்கிறதே இருக்கு பாத்தீங்களா? மக்களேன்னு விழிக்கணும். பொதுமக்களை வந்து உறவுகள் அடிப்படையில் கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா பயசடா இருந்துருவாங்க. அதாவது விருப்பற்று இருக்க மாட்டாங்க. அண்ணன்னா அப்படியே அண்ணன் இல்ல அப்படி இந்த உறவு